ரைட்? நல்லா பாத்துக்கோங்க. லுக் அட் திஸ். நான் இப்படி உடைச்சு போட்டிருக்கேன். ஹேவ், ஹேட், ஹேட், ஹேவிங், ஹேஸ். உங்களுக்கு புரியல, கஷ்டமா இருக்குன்னா பரவாயில்ல. திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுவோம். திருப்பி திருப்பி வருவாங்க. இன்னைக்கும் வருவோம், நாளைக்கு வரும். ஆம் வந்து என்ன மாறும்? வாஸ். வாஸ். பாருங்க, இருக்கிறேன், இருந்தேன், இருக்கிறேன், இருந்தேன், இருந்து, இருந்து, பீன். I have been. நான் இருந்திருக்கிறேன். எங்க? I have been in Chennai. நான் சென்னையில் இருந்திருக்கிறேன். I have been to கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறேன். கோயம்புத்தூரில் இருந்திருக்கிறேன். பாருங்க எப்படி இருந்து 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 முற்று பெறாதே. வா, இருந்து கொண்டே இருந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள். நோட் பண்ணிக்கிங்க பாருங்க. 5 இந்த 5 ஃபார்ம் பாருங்க. எங்க போனாலும் சுத்திட்டு வரும். எங்க போனாலும் சுத்திட்டு வரும். அடிச்சு எடுத்து அந்த 20 ஸ்ட்ரக்சருக்குள்ள அந்த 5 உள்ள வைக்கணும். நீங்க ப்ராப்பரா 20 ஸ்ட்ரக்சரை கத்துக்கிட்டு 5 உள்ள வைக்கணும். இந்த 20க்கு 12 கத்துக்கணும். அந்த 12க்கு 4 தரவாகணும். அந்த 4 தான் இப்ப தரவாயிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கும். 4 தரவு பண்ணி 12 கொண்டு வந்து 12 ட்டு 20 வச்சுக்கிட்டு இந்த 20க்குள்ள 5 ஃபார்ம் வைக்கணும். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் இப்ப பார்க்க போறோம். பட் லெட்ஸ் லுக் அட் திஸ். பி, இருக்கிறேன், 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 இரு, இரு, வாஸ், இருந்து. 3 நாளும் எப்பயும் ஈஸியா இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அதே ஒன்னே ஒண்ணு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பாத்தீங்களா? எப்பயும் 3 நாளும் ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் வந்து இருக்கின்றன, இருந்தன, இருந்து. தமிழ் தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்து, இங்கிலீஷ் தெரிஞ்சா தமிழ் வந்துடும். ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கணும். இருக்கிறாள், இருக்கிறாள். சோ இப்ப நீங்க நார்மலா போடுறப்ப இப்படி போடுவாங்க. ஈஸ் இந்த இங்கிலீஷ்ல சொல்றப்ப வந்து ஈஸ் வாச போடுவாங்க. நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதான். பேசிக். இந்த பேசிக்ல தப்பே பண்ணலன்னா நீங்க இன்ஜினை செட் பண்ற மாதிரி இன்ஜினை செட் பண்ணிட்டு கோச்சை ஆட் பண்ணிட்டே போங்க. என்ன வேணாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்க, இந்த 20, 23 வார்த்தையை விளையாண்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு. இதை வச்சுதான் நம்ம பயங்கரமா யூஸ் பண்ண போறோம். கொஞ்ச நேரத்துல பயங்கரமா யூஸ் பண்ண போறோம். ஆல்ரைட், இப்ப பாருங்க, திருப்பி போறவங்க நல்லா பாத்துக்கோங்க. பக்காவா செட் பண்ணுவோம். இந்த 4 இங்கெல்லாம் லாக் பண்ணுவோம். இதை வச்சு இந்த 4 வச்சு அடுத்த 4 கொண்டு வர்றேங்கிறாரு. எப்படி கொண்டு வர்றாரு பாத்துடலாமா? இந்த 4 அப்படியே தூக்கணும். அப்படியே தூக்கணும். இதை வச்சு நீங்க மேஜிக் பண்ணணும். இதுதான் நீங்க வந்து இப்ப எழுதுகிறீங்க. இது பிரசன்ட் சொல்றேன். அடுத்த 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த பிரசன்ட் இது பாருங்க, நல்லா பாருங்க. இந்த 1 2 3 4 இருக்குல்ல, அப்படியே கூட்டுற பாருங்க. அப்படியே கூட்டி போறோம். 5 6 7 8 5 6 7 8 அவ்வளவுதான். அடுத்த 4 தான் இப்ப பார்க்கணும். இந்த 4 நாள் பார்த்துட்டு ஒண்ணு கொண்டுவாங்க. இப்ப வந்து நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பாக்குறப்ப கரெக்டா உள்வாங்கிக்கணும். நம்ம வந்து ப்ரெட்டென்ஷனே பண்ணக்கூடாது. புரியணும், அவ்வளவுதான். புரியாம போச்சுன்னாக்கா நீங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம அதுல ப்ரொசீட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. லுக் அட் திஸ் ஹியர். இங்க எழுதுகிறேன்னு பிரசன்ட் இருக்கு. அது பாஸ்ட்ல வந்து என்னவா மாறும்? எழுதினேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா போங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க, முதல் பொசிஷன்ல ரைட் உட்காந்துருக்கு. ஃபார்ம் சொல்றேன். ரைட் வந்து ரோட்டா மாறுது. இந்த ஸ்கிரீன்லயே நீங்க பார்க்கலாம். ரோட் வந்து ரிட்டர்னா மாறுது. 3வது பொசிஷன் மூவ் ஆகுறப்ப அது சேஞ்ச் ஆகுது. இந்த மாற்றத்தை தான் நீங்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ல கொண்டு வந்து அதை அடின்னு அடிக்கணும். நீங்க இது புரிஞ்சா மட்டும்தான் நீங்க பேச முடியும், எழுத முடியும், கரெக்டா இது பண்ண முடியும். நீங்க எதையும் மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த பிரசன்ட்ல எழுதுகிறேன் வந்து எழுதினேனா மாறிச்சு. இப்ப ஐ ரைட்டா தான் மாத்துறோம். நீங்க இந்த 1 தான் 5ஆ மாறுது.
ஐ ரைட்டை தான் மாத்தணும். ஐ ரோட். நல்லா பாத்துக்கீங்க. இந்த நம்பர் 2 வருது பாருங்க. நான் பிராக்கெட்ல நம்பர் 2 போறது ஃபார்ம். இங்க பாத்தீங்களா? நம்பர் 1, நம்பர் 4, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 2 யூஸ் பண்றோம். வா, நம்பர் 2 யூஸ் பண்றோம். ஐ ரோட். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. நான் எழுதுனேன். எப்படி புரிஞ்சுக்குவீங்க? காலத்து மூலமா தான் புரிஞ்சுக்க போறீங்க. நேற்று எழுதுனேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் டெய்லி எழுதுறேன். நான் நேற்று எழுதுனேன். எஸ்டர்டே வச்சு போறப்ப நீங்க எஸ்டர்டே ஐ வாஸ் ரைட்டிங் எஸ்டர்டேன்னு சொல்ல முடியாது நீங்க. ரைட், ஐ வாஸ் ரைட்டிங் திஸ் டைம் அது வந்து மாத்தி சொல்லும். ஆனா ஐ ரோட் எஸ்டர்டே கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, எழுதுகிறேன் வந்து எழுதினேன்னா மாறும். இந்த இது புரிஞ்சுக்கணும். நம்ம பேசிக்ஸ்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இன்னும் பேசிக்ஸ் போக வேண்டிய தூரம் இருக்குது. இப்ப எழுதுகிறேன் வந்து எழுதினேனா மாறிச்சு. அப்ப ரைட் வந்து ரோட்டா மாறிச்சு. எழுதி கொண்டிருக்கிறேன் என்னவா மாறும்? எழுதி கொண்டு இருந்தேன். நல்லா இன்னொரு வாட்டி நல்லா சொல்லுங்க. எழுதி கொண்டு இருந்தேன். பிரமாதம். எகைன் புரிதல்ல தான் நிக்குங்க. புரிதல்ல மட்டும்தான் இது நிக்கும். வேற எதுலயுமே நிக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். பாருங்க, ஒரே வார்த்தை. தமிழ் என்ன ஒரு கலக்கலான லாங்குவேஜ் பாருங்களேன். ஒரே வார்த்தை. நீங்க பாருங்க எப்படி ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் ஐ ரைட் வந்து ஐ ரோட்டா மாறிச்சு. ஐ ஆம் ரைட்டிங் என்னவா மாறும்? ஐ வாஸ் ரைட்டிங். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம அதையே போடலாம். நான் எழுதி கொண்டு இருந்தேன். நான் எழுதி கொண்டு இருந்தேன். அதுதான் எப்படி வந்திருக்கு பாருங்க. எப்படி தமிழ்ல வந்து ஒரே வார்த்தைங்க உடச்சு 3 வார்த்தையை கொடுக்குறேன். நான் எழுதி கொண்டு இருந்தேன். இந்த ஐ வந்து எல்லாத்துக்கும் பாருங்க சப்ஜெக்ட் இறக்கணும். அது மாதிரி பொசிஷன் மாறுது. எழுதி கொண்டு பின்னாடி போயிடுது, இருந்தேன் வந்து முன்னாடி வருது. ஐ வாஸ் ரைட்டிங். அப்ப எழுதிட்டு இருந்தப்பா. அப்ப பாருங்க, இப்ப எழுதிட்டு இருக்கேன்ப்பா. அப்ப எழுதிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் பாட்டுக்கு லெட்டர் ஒன்று எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் ஃப்ரெண்டு உள்ள நுழைஞ்சான். பாருங்க சார், இதுல ஐ வாஸ் ரைட்டிங் எஸ்டர்டேன்னு வராதுங்க சார். வராது. நேத்து எழுதிட்டு இருந்தேன், நான் நேத்து தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது நேத்துன்றத எஸ்டர்டே போட்டு பேசக்கூடாது. ஒண்ணு இல்ல, இப்படி போடலாம். ஐ வாஸ் ரைட்டிங் தட் டைம். yesterday. ஃப்ரெண்ட் என்ன பார்க்க வந்தபோது நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். இது வந்து அந்த டைம்ல, அந்த பாயிண்ட் இன் டைம். that time is I was writing yesterday போடக்கூடாது. அருமையான கேள்வி கேட்டாங்க. that time தான் then அந்த சமயத்துல when I was writing when that then அப்ப என் ஃப்ரெண்டுக்குள்ள வந்தா அப்படிங்கிறது. இப்ப வந்து இங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஐ ஆம் ரைட்டிங் வாஸ் ரைட்டிங்க மாறிச்சு. பாருங்க, அதே ஃபோர்த் ஃபார்ம் தான் யூஸ் பண்ற பாருங்க. நல்லா பாருங்க, இந்த நம்பர் வேற, அந்த நம்பர் வேற. நீங்க உள்ள போட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். திருப்பி நீ போட்டு கலக்குன்னு கலப்பீங்க. 2 வாட்டி ரிவைஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். 10 வாட்டி யூஸ் பண்ண தனிப்பட்ட பாடப்படும். நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. அந்த நுனினா ஆங்கிலம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. வந்ததுல இருந்தே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பாருங்க, 2 இது பாருங்க, இது 1 இருக்கிறது, இங்க 2 வருது. இங்க 4 யூஸ் பண்றோம். ஆனா லோட் வந்து சப்போர்ட்டிங் வெர்பல் பாருங்க. ஆம் வந்து வாசா மாறிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா? ஆம் வந்து வாசா மாறிச்ச பார்த்தோமா? இல்லையா? ஈசு வாசா தான் வரப்போகுது. 6 வந்து பியு வாசா தான் வரப்போகுது. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். எழுதி கொண்டிருந்தேன், எழுதி இருக்கிறேன் என்னவா மாறும்? ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வர எழுதி இருந்தேன். பிரமாதமா பண்ணியிருக்காரு. எழுதி இருந்தேன்னா பாருங்க, இது புரிஞ்சுக்கிறதுலதான் 7th எப்பயுமே டஃப். எப்பயுமே எழுதி இருக்கேன்னா, நான் 10 லெட்டர் எழுதி என் பாக்கெட்ல வச்சிருக்கப்பா. எழுதி இருந்தேன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. இது என்னங்கிறத இன்னும் தெளிவா பார்ப்போம். எழுதி இருந்தேன்னு இதோட வார்த்தை வந்து ஆல்ரெடி, முன்பே. இதை வச்சு நீங்க ஓரளவு புரிஞ்சுக்கலாம். முன்னாடியே எழுதிருந்தப்பா, நான் பாருங்க, நான் மாலுக்கு முன்னாடியே போயிருந்தேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்தான். யாரு முன்னாடி போனது? நான் முன்னாடி போனேன். இப்ப அதுதான் வந்து சொல்ல போறோம். 2 செயல் நடக்கும். அது முதல் செயலுக்கு இதை போட்டுருவாங்க.
இது என்னங்கிற எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போதைக்கு செட் பண்ணுவோம். ஐ ஹவ் ரிட்டன் என்னவா மாறலாம்? I heard written. I had. ஹாவ் வந்து பாஸ்ட் டென்ஸா மாறுது பாருங்க, ஹேட். ஆனா இந்த மெயின் வெர்ப் அப்படியே இருக்கு பாருங்க. நம்பர் 3 முக்கியமான வெர்ப். நம்பர் 3ல அப்படியே இருக்கு பாருங்க. இந்த 3 வேற, இந்த 3 வேற, இந்த 3 வேற, இந்த 3 வேற. இது மூணாவது ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். குழப்பிக்குவாங்க, நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. குழப்பிடக்கூடாது. அதனாலதான் இதை நான் பிராக்கெட்ல போட்டு ஃபார்மா போடுறேன். இதை நீங்க பாருங்க. எழுதி இந்த பாருங்க, ஐ ஹேட் ஆல்ரெடி ரிட்டன். நான் முன்னாடியே எழுதினேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ப்பா. அப்பயே அவன் கேட்கலப்பா. நான் முன்னாடியே சொன்னேன், அவன் கேட்கல. அதுக்கு முன்னாடியே சொன்னேன், அவன் கேட்காததுக்கு முன்னாடியே சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் கேட்டிருக்கணும், கேட்கவே இல்லை. ஸோ இப்ப பாருங்க, இந்த ஒரு வாக்கியம் எழுதுற, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். பார்ட் 3 போய் எழுதுற. When I reached, எப்படி இது பண்ணிருக்கேன், எப்படி அதை உடைச்சிருக்க பாருங்க. When I reached the mall, நல்லா பாருங்க. இப்ப வந்து ஒரு கமா போடுறாங்க, போட்டுங்க. My friend எங்க நான் போடுறேன்னு பாருங்க. had already come. இது யாரு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நான் மாலுக்கு போயிருந்தப்ப என் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு இருந்தான். ஓ, கிடையாது, வந்திருந்தான். நான் மாலுக்கு போனப்ப அவன் முன்னாடியே வந்திருந்தான். அதுக்காக மெயினா எழுதுறது. எதுக்கு நம்ம இவ்வளவு ஹைலைட் பண்றோம்? அந்த இடத்துல தப்பு பண்ண கூடாது. நோட் பண்ணீங்க. அருமையா உள்ள போவோம். எழுதி இருந்தேன், ஐ ஹேட் ரிட்டன் ஆல்ரெடி. இப்ப புரியாது. நான் முன்னாடியே என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். யாரு முன்னாடி வந்தது? என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி வந்தான். அப்ப அந்த ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு பாருங்க, யாரு முன்னாடி வந்தது? ஃப்ரெண்டு தான் முன்னாடி வந்தான். ஃப்ரெண்டு முன்னாடி வந்தான்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது சிம்பிள். இதுதான் ஸ்ட்ரக்சர் நம்பர் 5. இது வந்து என்னங்க ஸ்ட்ரக்சர் என்னது? இப்பதானே பார்த்தோம். உங்க நோட் 7 சார். 7 எப்பயுமே முன்னாடி நடக்கிறது 7, பின்னாடி நடக்கிறது 5. நிறைய இடத்துல பார்க்க போறீங்க. நீங்க படிக்கிறப்ப, எழுதுற, கேட்கிறப்ப வந்துகிட்டே இருக்கும். பக்காவா பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் வேர்ல்ட்ல செமையா பண்ணிக்கலாம். பாருங்க, இது 7வது ஸ்ட்ரக்சர் ஹேட் ரிட்டன். இது வந்து 3வது ஃபார்மா யூஸ் பண்ணும். பார்த்துலாமா? எழுதி கொண்டே இருக்கிறேன். என்ன தமிழ்? எழுதி கொண்டே இருந்தேன். ஆல் ரைட். எழுதி கொண்டே இருந்தேன். பண்ணிக்கலாமா? Let's look at it. நோட் பண்ணிக்கங்க, நீங்களே எழுதிக்கீங்க. அது கொண்டு வந்துடுறேன். எழுதி கொண்டே இருந்து. Let's look at that. நல்லா பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒரே வார்த்தை தான். நம்ப முடியுதா? அது ஒரே வார்த்தை தான். இங்க எத்தனை வார்த்தை போட போறோம் பாருங்க. எழுதி கொண்டே இருந்தேன். I had been writing. இல்ல எங்கேயோ விட்டுட்டீங்க. ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்ல மாதிரி இருக்கு. I had been writing. I had been writing. Right. Very good. Number 4. I had been writing. பாருங்க, நல்லா பாருங்க நான் என்ன போடுறேன்னு. From 2002. அங்கேயும் 10 வருஷம் தான், இங்கேயும் 10 வருஷம் தான். பெரிய லாங். இங்கேயும் 10 வருஷம் தான், இங்கேயும் 10 வருஷம் தான். என்ன வித்தியாசம் என்னங்க? இங்கேயும் 10 வருஷம்,